ஆண்டிமடம் அருகே 6 மாத காலமாக குடிநீருக்காக 5 கிலோமீட்டர் செல்லும் பொதுமக்கள் குடிநீர் தேவையை விரைவில் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே விளந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட அன்னங்காரகுப்பம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போர்வெல்லில் அமைக்கப்பட்டிருந்த மின் மோட்டார் பழுதான நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மின் மோட்டார் சரி செய்வதற்காக போரில் இருந்து இழுத்து வெளியில் போடப்பட்ட போர்வெல் பைப்புகள் இதுவரை சீரமைக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுமார் 6 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. எனவே குடிநீருக்காக கிராம பொதுமக்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வரும் சூழல் உள்ளது. இதனால் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போர்வெல்லில் தண்ணீர் இல்லை என்றும் மின் மோட்டார் பழுதாகி விட்டதாகவும் கூறும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் அதனை சரி செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியப்படுத்தி வருகின்றனர். மேலும் பஞ்சாயத்தில் பணம் இல்லை என்றும் பணம் வந்தவுடன் தான் போர்வெல்லை சரி செய்ய முடியும், அதுவரை அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் 2003ஆம் ஆண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு இதுவரை பயன்பாட்டில் இருந்து வந்தது. தற்போது போர்வெல் பழுதாகிவிட்டதால் கடந்த 6 மாதமாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக அருகிலுள்ள காலனி பகுதியில் இருந்து தற்காலிகமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விடுகின்றனர். அதுவும் போதிய தண்ணீர் கிடைக்காததால் சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அருகில் உள்ள ஆழ்துளை கிணற்றை உரிய ஆய்வு செய்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். 6 மாதமாக தண்ணி வந்தீங்க, தண்ணி ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எவ்வளோதான் பெருசு சொல்லி பார்த்தோம், நம்பர்கிட்ட சொல்லி பார்த்தோம், கவுன்சிலர்கிட்ட சொல்லி பார்த்தா யாரும் எங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இல்லை. நல்ல முறையில் எங்களுக்கு பண்ணி கொடுக்குங்க, தண்ணி வரிசை பண்ணி கொடுக்கணும். தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க இப்போ? தண்ணி போய் நாங்கள் கிணத்துல போய் கொண்டு வரோங்க. எவ்வளோ தூரம்? ஒரு 3 தூரம் இருக்குங்க மைல். போய் தண்ணி போய் தூக்கி வரோங்க. தரல ஒன்று இடுப்பில் ஒன்று தூக்கி வரோங்க. இல்லைன்னா கார் ரோட போய் கொண்டு வரோங்க. காரை போகிறோன்னா சீமுஷ ரோடு தாண்டி போகிறோங்க. தஞ்சாவூர் சாடி பக்கம் போய் தண்ணி கொண்டு வரோங்க. எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்க. அதிகாரிங்க தேங்கிறாங்க தாங்கிறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண வரலங்கிறாங்க, பணமே வரலங்கிறாங்க. நாங்கள் போய் சொல்லி பார்த்துட்டோங்க, யாருமே இது எழுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர்காரங்களும் நாங்கள் எவ்வளோதான் போய் பார்த்து பார்த்தோம், யூனியன் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டோம், எல்லாருமே போய் பார்த்தோம், யாரும் ஒன்றும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என் பேர் மல்லிகாங்க, அன்னங்காரகுப்பம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் விளந்தை ஊராட்சி அன்னங்காரங்குப்பம். தண்ணி 3 மாதமாக போர் வீணாக போய் தண்ணியே வரல. நாங்கள் ரொம்ப தொலைட்டாக போய் தான் தண்ணி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது தலைவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு எதுவுமே கண்டுக்கல. இன்னும் தண்ணிக்கு மேற்கு போய் தாங்க தூக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த போரில் வேறு போரில் போயிட்டு 3 மாதம் ஆச்சு. 3 மாதமாக தண்ணி தூக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். பேர் சொல்லுங்கள். முத்துலட்சுமி.